தேவதூதன் எக்கால சத்தம் முழுதும் போது தேவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நானும் மறுமுகமாவேன், நானும் மறுமுகமாகி தேவனுக்கு எதிர்கொண்டு செல்வேன் என்ற அந்த நிச்சயத்தோடு நீ வாழணும். அப்படின்னா உனக்கு அந்த கில்ட் இருக்கக்கூடாது, அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் உனக்கு வேணும். நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா தேவனுடைய நீதிமொழிகளை நீ வாசி. தேவ ஜனமே, இதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நடக்கையை சீர்படுத்தும், உன் பார்வையை சீர்படுத்தும். உன் நண்பனை நீ எப்படி தெரிந்து கொள்ளணும், அவன்கிட்ட நீ எப்படி பேசணும், எப்படி நீ தொழில் செய்யணும், எப்படி நீ உண்மையாக இருக்கணும், எது தேவனுக்கு பிரியம், அம்மா அப்பாவை நீ எப்படி கனம் பண்ணணும், உன் தகப்பன் உன் தாயை எப்படி நீ மதிக்கணும், உன் தகப்பன் தாயை எப்படி நீ கனம் பண்ணணும், உன்னுடைய தேவனை நீ எப்படி மரியாதை செலுத்தணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன, எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குற அதிகாரங்கள் அடங்கிய வசனங்கள் அடங்கிய புத்தகம்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். தினந்தோறும் ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத ஒன்றை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் ஒவ்வொரு வருகையில் உன்னை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. நீ பரிசுத்தமாகணும், நீதிமான வாழணும், உண்மையுள்ளனா வாழணும் அப்படின்னா தினந்தோறும் வேத வாசிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும். தேவஜனமே,